இயேசுவே நம்மளுடைய ஊற்று, இயேசுவே நம்மளுடைய நதி, இயேசுவே நம்முடைய தண்ணீர். அன்னைக்கு ஈசாக்கு அத போனாரு, ரெகோபோத்து தண்ணி வந்தது நிமித்தமாக இன்னும் பெரியவனானார். இன்றைக்கு நம்மளுடைய ஜீவ ஊற்றாக தண்ணீராக இருக்கிற இயேசு, அவரெல்லாம் ஸ்டாப்பே பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஜீவ ஊற்று. அந்த தண்ணி இங்க இருந்து உங்க வாழ்க்கையெல்லாம் செழுமையாக்கி. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எப்படி ஆண்டவர் நம்மை பூமியின் உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் வைப்பாரு, நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம், யாக்கோபின் சுதந்திரம், யாக்கோபின் சுதந்திரம், இதெல்லாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்றத குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வசனத்தெல்லாம் எடுத்து தியானிக்கிறதுல தான் அதோடைய மேனிஃபெஸ்டேஷனே இருக்குது. இல்லாட்டி அது வரைக்கும் அது இந்த வேதத்துல இருக்கிற வசனமாவே மாறி இருக்கும். அப்படியே இருக்குமே தவிர நம்ம வாழ்க்கையில அது பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உண்டாக்காது. நம்ம இந்த வேதத்துக்கு போய் நம்மளுக்குரிய காரியத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப எப்படி பாருங்களேன், நம்ம ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டல்ல நம்ம போறதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. டிஃபன் டைம்ல டிஃபனு, லஞ்சு, அப்புறம் டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கு முக்கியமான பொருள்லாம் வாங்குறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் கடைக்கு போறது கிடையாது. சில கடையில் அப்படி பண்றாங்க. வாழைப்பழம் ஜூஸ் கொடுன்னா அவன் வாழைப்பழம் வாங்க போயிருக்கான். அப்பதான் அவன் எப்போ வாங்கிட்டு நம்மளுக்கு கொடுக்குறது. அந்த மாதிரி சில கடையெல்லாம் இருக்குது. ஆனா பொதுவாகவே அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வாங்கி ரெடி பண்ணி ரெடியா இருக்குது, நீங்க கேட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணி டக்குன்னு கொடுத்துட்றாங்க. ஆனா யார் கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும். அது மாதிரி தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை உட்கொள்றது, அதை தியானிக்கிறது, அதை விசுவாசிக்கிறது, அதை சொல்றது, வார்த்தைக்கு முற்றிலும் மாறா வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் அப்படின்னா அப்போ கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரிலாம் கூட தெரியலாம், இல்லை செய்திகள் வரலாம். ஆனாலும் அதில் பிடிச்சிருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது, பிரமாணங்கள் சொல்றது, சில நேரங்களில் கோவம் வந்துடுது. மனுஷன் மோசமானவனுங்க மனுஷனுங்க. அந்த மனுஷனுங்கனால நிறைய தீமைகள் வருகிறது. இந்த உலகத்தினால நம்ம நல்லது செய்கிறோம், ஆனால் தீமை வருது. அந்த நேரத்தில் நம்மளும் தீமை செஞ்சிடலாம் போல இருக்குது. ஆனாலும் வேதத்துக்கு போனால் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யுன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம சுபாவங்கள் மாறுகிறது, நம்ம வார்த்தைகள் மாறுகிறது. சிலர் மற்றவங்களை சபிக்க மாட்டாங்க, அவங்களே சபிச்சுக்குவாங்க. நான் வாழ்ற வாழ்க்கை இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை சபிச்சுக்குவாங்க. இதெல்லாம் மாற்றி அப்புறமா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பக்காவா மாறி. அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த மாடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாடு சாப்பாடை போட்டா மட 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 மடன்னு எல்லாத்தையும் உள்ள சாப்பிட்டுருது, தள்ளிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஓரமா போய் உக்காந்து அதுக்குன்னே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்டது தான். ஆனா அது மாடு என்ன பண்ணும்னா, உள்ள போட்ட உணவை திருப்பி வெளியே கொண்டு வருது. திருப்பி வெளியே கொண்டு வந்து அசை போட்டு திருப்பி உள்ள அனுப்பிச்சிருது. அப்புறம் திருப்பி வெளியே கொண்டு வந்து திருப்பி அசை போடுது. இது ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி அப்புறமா தான் என்ன பண்ணுது, கடைசியில முடியுது. நம்ம அப்படி கிடையாது, நம்ம உள்ள போட்டோன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இது அந்த மெடிடேஷனுக்கு ஏற்றதா இருக்கிற ஒரு காரியம். இங்க எல்லாம் உட்காந்து வசனத்தை கேட்கிறோம், எழுதிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம், வர்றோம், திரும்பி அடுத்த வாரம் வர்றோம், எழுதிக்கிறோம், கேட்கிறோம். வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், கேட்டதை திரும்பி ரீகால் பண்ணணும், திரும்பி கொண்டு வரணும். யாக்கோபின் சுதந்திரத்தால் கர்த்தர் என்னை போஷிப்பேன்னு சொல்லியிருக்காரு, பூமியின் உயர்ந்த இடங்கள்ல வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு திரும்ப கேட்கப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணணும், திரும்ப கொண்டு வர வேண்டும், திரும்ப முணுமுணுக்க வேண்டும். மெடிடேஷன், தியானம் அப்படின்ற அந்த வார்த்தைய எதுல இருந்து வரும்னா மர்மரிங், மட்ரிங், முணுமுணுத்துட்டு இருக்கிறது. சிலர் முணுமுணுப்பாங்க தெரியுமா, அது வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது, சரியில்லை, நீ உன்னை என்ன பண்றோம் இருப்பாங்க. அந்த யோசனையாவே இருக்கும்.
அதே மாதிரி வசனத்தை பண்ணுங்கன்ற, வேற எதுவும் இல்ல. எப்படி பண்றதுன்னு தெரியலன்னுலாம் யோசிக்காதீங்க. நீங்க ஏற்கனவே பண்றதெல்லாம் மாத்தி பண்ணணும். உங்க பிரச்சனையை யோசிக்கிறோம்ல, அது சரியா இல்லைங்க, இது மோசமா இருக்குது, இது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அது அப்படியே வசனத்தை வச்சு தியானிக்கணும். பூமியின் உயர்ந்த நிலையில் கர்த்தர் என்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார். யாக்கோபின் சுதந்திரம்னா என்ன? அது ரொம்ப பெருசு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், கடைசியில யாக்கோபின் மூலமாக அது ஆரம்பிக்கப்பட்டு யாக்கோபினுடைய குமாரர்கள் 12 பேர் மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறது. ரொம்ப பெரிய விஷயம். இதுல எப்படி நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். 3 வகையான ஜெபங்களை நான் சொன்னேன். பவுலின் ஜெபம், எலிசாவின் ஜெபம், இயேசு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். எபேசியர் 1:3 அதுல போயிட்டு எப்படி நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற காரியத்தையும் குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாரும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். திருப்பி சொல்லாமா, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். திருப்பி சொல்லாமா, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன். இன்னைக்கு நீங்க பண்ற தப்பு, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒன்னும் அவ்வளோ பயங்கரமான சிஸ்டம், ஃபெயிலியர் சிஸ்டம்னு இருக்குது. அதாவது இந்த ஐடிலலாம் இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க, பேக்கப்லாம் இருக்கும், ஃபெயில் ஓவர்லாம் சொல்லுவாங்க. அதை எப்படின்னா, இப்போ திடீர்னு இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியே சொல்லாம உங்களுக்கு உதாரணம் ரொம்ப எளிதா சொல்றேன். இப்போ இங்க யூபிஎஸ் இருக்கு. எப்படிப்பட்ட பேக்கப்னா, கரண்ட் போனாலும் தெரியாது, கொயான் சவுண்ட் விடும். ஆனா அந்த சவுண்டு கூட கேட்காம பண்ணிடலாம். கரண்ட் போறதே தெரியாது, ஒரு ஃபிளிக்கரிங் கூட இருக்காது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆன் ஆயிரும். இப்போ மனுஷன் கண்டுபிடிக்கிறதே பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறான். ஒரு எமர்ஜென்சில ஒரு தவறு நடந்துருச்சுன்னா, கரண்ட் போயிருச்சுன்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, டக்குன்னு ரெக்கவரி பண்ணி பேக்கப்ல இருந்து ஓடணும். அப்புறம் அதை சரி பண்ணி அதை சரி பண்ணிடலான்ற அளவுக்கு அவன் யோசிச்சு வச்சிருக்கான். அப்ப ஆண்டவர் அவ்வளோ மகா மட்டமானவரா? உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு நடந்து போயிடுச்சு, உங்களுக்கு கஷ்டமான காரியம் நடந்துச்சு, அவ்வளவுதான், போச்சுப்பா, முடிஞ்சு போச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் க்ளோஸ், இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவரா? இல்ல. தவறுகள் ஒருவேளை நடந்தா கூட அந்த தவறையும் சரி பண்ணுகிறவர். ஐயோ, நான் வருஷங்களை வேஸ்ட் பண்ணிட்டேனே, டைம் ஆகி போயிடுச்சு, வேஸ்ட் ஆகி போயிடுச்சு, வயசாயிடுச்சு, அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. அதை கூட சரி பண்ணுகிறவர் நல்ல தேவன். அவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம தப்பெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுல ஒரு உதாரணம், முக்கியமான ஒரு உதாரணத்தை தான் எடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா, இந்த யாக்கோபுடைய சுதந்திரம்னா அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஈசாக் ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்குது. அதுல இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் முக்கியப்படுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:17 பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான், ஈசாக்கிடத்தில் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரனாகிய பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்ந்தவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனாயிட்டார். ஆனா அப்படி ஸ்டார்டிங் அப்படி பண்ணல. இப்ப இன்னைக்கு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் அப்படி ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லையே, நீங்க சொல்றதெல்லாம் சும்மா கதை சொல்ற மாதிரி இருக்கு, ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் எனக்கு அது பண்ணுவார், ஆண்டவர் எனக்கு எல்லாம் சரி பண்ணுவார்னு சொல்றத நம்பவே முடியலையே அப்படின்னு தான் ஆபிரகாமுக்கும் இருந்துச்சு. குமாரனை பற்றி வாக்குத்தத்தங்கள், நீ ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லும்போது ஒரு குமாரன் இல்லை, விசுவாசமா இருக்க முடியல. ஆனாலும் அவர் அந்த விசுவாசத்தில் வல்லவரான ஒரு ஸ்டேஜ்ல நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, ஈசாக்கு போய் பலி செலுத்தி துண்டு துண்டா வெட்டி அவரை எரிச்சு அதை சாம்பலாக்கி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அதுல இருந்து ஈசாக்கை எழுப்புவாருன்னு ஆபிரகாம் நம்பினாராமா. ஆனா ஆண்டவர் அந்த லெவலுக்கு விடல. ஆனா அவருடைய நம்பிக்கை அப்ப என்ன ஆயிருச்சு, மரித்தோள் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இன்னொரு எளிதான மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அவன் குமாரனை கொல்லாதபடி தேவன் தடுத்து விட்டார், இதுவும் மரணத்திலிருந்து எழுப்பியது போலாயிற்று. அதாவது அவன் மரணத்திலிருந்து எந்திரிச்ச மாதிரிதான் ஈசாக்கு. ஈசாக்குடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பனையாக காட்டப்படுகிறது.
எப்படி இயேசு தம்முடைய பிதா தம்முடைய குமாரனையே மனித குலத்துக்கு கொடுத்தாரோ அது மாதிரி அவரை ஒப்பனையாக காட்டுகிறார். ஈசாக்கை ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா காட்டுகிறார். ஆபிரகாமுக்கு நடக்காத அநேக காரியங்கள் ஈசாக்குக்கு நடந்தது. சரி, இப்ப இதுல 2 காரியங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையில 2 காரியங்கள். அந்த 2 காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல முதல் காரியம் என்னன்னா, தேவன் உங்களை ஒருபோதும் விடுவதில்லை, கைவிடுவதில்லை. அவர் உங்களோடு எப்போதும் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் முதல் காரியம். 2வது காரியம், ஒருவேளை நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை ஒரு தவறு ஆகிவிட்டது என்றால் அந்த தவறிலிருந்தும் உங்களை தேவன் காப்பாற்றுவார். அதுதான் 2வது காரியம். இதுல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 26 1, 2 இதுலலாம் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, ஆபிரகாம் மரித்ததுக்கு அப்புறம், ஆபிரகாம் போனதுக்கு அப்புறம், ஆபிரகாம் நாட்களில், ஆதியாகமம் 26:1 போட்டிருக்கு, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. அப்போ ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் கிடைக்குது. இதுதான் ஈசாக்கின் ஆசீர்வாதம். என்ன கைடன்ஸ்? ஒருவேளை பஞ்சம் வந்துச்சுன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, இத பண்ணு, அதை பண்ணாத, இங்க போ, இங்க போ அப்படின்னு சொல்லி நடத்துறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, அங்க போனா உங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ஈசாக்கு மனைவி. அதனால இவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவானுங்க, ஒய்ஃபை எடுத்துட்டு புருஷனை போட்டுருவானுங்க. அதனால ஈசாக்கு என்ன சொல்ற, ஒண்ணும் இல்லை சார், இது என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விட்டாங்க, எதுவும் பண்ணல. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா பாக்குறாரு, வீட்டை பாக்குறாரு, ஈசாக் பாக்குறாரு. பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா யாக்கோபு ஏசா பிறந்தாச்சு, ஏசாவும் யாக்கோவும் பிறந்தாச்சு. அப்போ ஒருவேளை ஒரு பொய்ல சொல்லியிருக்கணும், பிள்ளைங்க அப்பா அம்மானு கூட முடியாது. என்ன சொல்லியிருப்பாரு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, இந்த வேலைக்கார பிள்ளைங்க அப்படின்னு ஏதாவது கதை சொல்லியிருப்பாரு. அப்ப இவர் தப்பு பண்றாரு, பொய் சொல்றாரு. ஒரு பொய்க்கு மேல நிறைய பொய் சொல்ல வேண்டியதா இருக்குது, ஒரு மாதிரி பறஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த நிலையில கூட என்ன பண்றாருன்னா, நேரடியா ராஜா கிட்ட போறாரு. ஈசா கிட்ட வந்தா காப்பாற்ற முடியல, அவனால என்ன பண்றது தெரியல. நேரா ராஜா கிட்ட போய் அவன் சொல்றான், இந்த மனிதனையாவது, இந்த மனிதனுடைய மனைவியாவது ஒருவனும் தொடக்கூடாது, ஒன்னும் பண்ணக்கூடாது, தொட்ட ஏதாவது பண்ணா ஒன்ன கொன்றுவோம் நாங்க அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார். எப்படி காப்பாத்துறாரு பாருங்க ஆண்டவர். ஃபர்ஸ்ட் வழி நடத்துகிறார், தவறே ஆகாம, பஞ்சமே ஆகாம இவன் நல்லா இருக்கிறதுக்கு வழி காட்டுறாரு. அப்புறமா ஆனா கூட அவர் நம்பல ஆண்டவரை. அவர் இஷ்டத்துக்கு போய் ஏதோ ஒரு பிரச்சனையில போய் ஒரு சிக்கிறாரு, அங்கேயும் காப்பாத்துக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை காப்பாத்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார். ஒருவேளை நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வழி விலகி போயிட்டீங்க, இப்படி போயிட்டீங்க, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேங்க, அப்படி போய் சிக்கிட்டேங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுல இருந்து விடுவிப்பார். ஆமா, விடுவிப்பார் உங்களை. இதுதான் 2 காரியம் ஈசாக்கு. அடுத்து மூன்றாவது காரியம் அதுதான் தேவன் பேசுகிறார். சொல்றாரு ஆதியாகமம் 26:3, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோட கூட இருப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் கொடுப்பேன், உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்டானே நிறைவேற்றுவேன். 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அற்புதமான வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நான் சொன்னேன், உனக்கு நிறைவேற்றுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ண, ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டுருவேன் சொல்றாரு. சரி, இப்போ எப்படி நடக்கிறது சொல்லிட்டாரு. அடுத்து இப்ப என்ன பண்ண போறாரு, செய்ய போகிறார். ஏற்கனவே 2 விஷயம் சொல்லியிருக்கேன். 1, ஆண்டவர் வழி நடத்தினாரு, அவனுக்கு கரெக்டா சொன்னாரு, எந்த இடத்துல இருக்கணும், எங்க போகணும், எங்க போக கூடாது சொன்னாரு. 2, அவனே தவறு செஞ்சதுக்கு அப்புறமா கூட அவனை காப்பாத்தி அவனை அந்த பிரச்சனைல இருந்து விடுதலையாக்கி ஒரு நல்லதா சமாதானமா நிம்மதியா இருக்கிறாப்ல. இப்போ
2. இப்ப அப்படியே விட்டுருனாலே போதும். ஏன்னா அப்பா பெரிய ஐஸ்வர்யவான, அவன் ஆடு மாடு வேலைக்காரங்களா இருக்கு, அதை வச்சு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டான். ஆனா உடல் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னை பெருக பண்ண போறேன், இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக்க போறேன். உங்க அப்பா ஆபிரகாம் இருக்காரு பாரு, அவரை விட நான் பெரிய ஆளா நான் காட்ட போறேன். நீங்க யோசிங்க, அப்படியே கற்பனை பண்ணுங்க. ஏற்கனவே ஆபிரகாம் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். வேதம் சொல்லுகிறது, அவன் வைத்திருந்த ஆடு மாடு ஒட்டங்களை பூமி தாங்க கூடாமல் இருந்தது. அப்படின்னா என்ன? ரொம்ப டூ மச்சா இருந்துச்சுன்னு அர்த்தம். பாக்குற இடம்லாம் யார் ஆடுன்னு கேட்டா ஆபிரகாம் வந்துடுறாங்க. அந்த மாடு அது ஆபிரகாம். வேலைக்கார ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரரா இருந்தாரு. இது எல்லாம் இப்ப ஈசாக்கு வந்திருக்குது, ரொம்ப பெரிய ஆள் ஏற்கனவே. இப்ப இங்க இருந்து எப்படி டூ மச் ஆகுது? அதுதான் 26:12 பாத்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், எல்லாம் சொல்லுங்களேன், அந்த வருஷத்தில், ஆரம்பத்துல அந்த தேசத்தில், புரியுதுங்களா? அந்த தேசத்தில், அடுத்து அந்த வருஷத்தில். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க ஏதாவது செய்யணும் ஆண்டவர். நம்ம எங்கேயோ கொண்டு போய் செய்யறது கிடையாது. நம்ம இந்த பூமியில இங்க இருக்கிறோமா, இந்த பட்டணத்துல இருக்கோம், இங்க இருக்கோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதி. அதான் சொல்றாரு, இங்க ஆசீர்வதித்தினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். சரி, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இப்போ இதை நம்ம பாக்குறோம் 100 மடங்குன்னு, அப்புறமா அப்படியே வாசித்துட்டு போயிடுறோம். ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனானான்னு நம்ம. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இதை உள்ள போய் பார்க்க போறோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போறேன் இன்னைக்கு. இப்போ இதுல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 100 மடங்கு அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க என்ன போட்டிருக்குதுன்னா 100 மடங்கு. 100 மடங்கு அப்படின்னா, இப்போ ஒரு மூட்டை நெல்லு விதைக்கிறாங்கன்னா, ஒரு மூட்டை நெல்லு விதைக்கிறாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு மூட்டை நெல்லுக்கு 30 மூட்டை இல்ல 40 மூட்டை ஈஸியா வந்துரும்ன்றாங்க. அதாவது ரொம்ப நல்ல அறுவடை. 10 மூட்டை 20 மூட்டை தான் வந்துச்சுன்னா சரி, ஓகே, நார்மல், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 மூட்டை 20 மூட்டை 30 40 வந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா, 40 மூட்டை வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க யூஸ்வல் இது வராம ரொம்ப அபார ஆற்றலா ஒரு மூட்டை போட்டதுக்கு எத்தனை மூட்டை வந்துருதுன்னா, இவனுக்கு 100 மூட்டை வந்துருது. அதான் 100 மடங்கு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல செலவெல்லாம் பண்ணி கையில ஒரு 1000 ரூபா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்க கையில இப்ப எப்படி இருக்க போகுதுன்னா 1,00,000 ரூபா இருக்க போகுது. அதான் 100 மடங்கு. இவ்வளவு நாள் என்னவா இருக்குது? கையில 1000 ரூபா தான் மிச்சம் இருக்குது. ஒருவேளை இல்ல 10,000 ரூபா தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10,00,000 ரூபா இருக்கு போகுது. அதுதான் 100 மடங்கு. யோசிக்கவே முடியல பாத்தீங்களா அவங்கள? நாங்க சொல்றீங்க, இப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஈசாக்குக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் சொல்றது ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள். ஒரு மூட்டைலாம் இல்ல, அவரு ஏகப்பட்ட 1000 மூட்டை போட்டிருக்கலாம் தெரியல. ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் ஏற்கனவே. இந்த மந்தைகள்னு இருக்குல்ல, மந்தைகள்னா, மந்தை அப்படின்னா 1000 ஆடு. 1000 ஆடு மட்டும் இல்ல, அவனுக்கு மந்தைகள் இருந்துச்சு. ஒரு ஆடு இல்ல, 1000 ஆடு இருந்தாதான் மந்தை. ஆங்கிலத்துல அத கமெண்ட்ரியில போட்டிருக்காங்க. அப்ப அவனுக்கு இருந்தது ஏகப்பட்ட மந்தைகள். அப்படின்னா என்ன தரணும்? ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்தது, ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மாடுகள் இருந்தது. அதனாலதான் ராஜா பேசுறாரு, உன்னை விட இந்த எங்க ஊர்ல யாருமே கிடையாது, நானும் கிடையாது, எங்கள் தேசத்திலே உனக்கு சமமானவன் யாரும் இல்லை, எங்களை விட்டு போய்விடுன்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்து ராஜா யாருன்னு பார்த்தா இவனை ராஜாவாக்கிடுவாங்க. அதனால ராஜா இறங்கி பேசுறான், நீ எங்கேயோ போ, இங்க எங்களை விட்டு போ. ஏன்னா இந்த ஏரியாலேயே இந்த ஊர்லயே பார்த்தா ஒன்ன போல பெரிய ஆளு யாரும் இல்ல, ஒன்னா போல ஐஸ்வர்யவான் யாரும் இல்ல. இத பண்ணது ஆசீர்வாதம், இத பண்ணணும்னு தேவை இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்யணும்? ஆபிரகாம் கொடுத்தாரே போதுமே, காப்பாத்தி விட்டாரே போதுமே,
ராஜா கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, போதும் அவன் பாட்டு ஒரு கூடாரத்தை போட்டு அமைதியா இருந்துட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி விடல. இப்ப நீங்க கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப பெரிய உயர்ந்த ஸ்தானம்லாம் வேண்டாம், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு இது அப்படி இருந்தா போதும். ஆண்டவர் சொல்ற, நான் அப்படி விட மாட்டேன், உன்னை ரொம்ப பெரிய ஆளாக்கி விடுவேன், இந்த பூமியிலேயே ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டுருவேன், பூமியிலே உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பேன்றாரு. இப்ப அதுக்கு என்னன்னா கொஞ்சம் உள்ள அப்படி போய் இறங்க வேண்டி போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த வருஷத்துல இல்ல போன வருஷத்துல 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்திருக்கு. இந்த வருஷத்துல டபுள் அப்படின்னா எவ்வளோ? 10 லட்சம் ரூபாய். டபுள் நாளே டபுள் மடங்குன்னு ஆயிடுச்சுன்னா எத்தனை லட்சம்? 100 மடங்குனா எப்போ? அப்போ பாருங்க எங்க கொண்டு போய் போகுது, கோடிகளை போய் நிக்குது இல்ல? யோசிக்க முடியல. ஆமா, யோசிக்க முடியாது. அதனாலதான் அது தேவ வார்த்தை. நீங்க உடனே சொல்லக்கூடாது, இதெல்லாம் யோசிக்கவே முடியல, எப்படிங்க யோசிக்கிறது? அப்ப மாதிரி யோசிக்கவே முடியாத மாதிரி இருந்தாதான் தேவ வார்த்தை, இல்ல சாதா வார்த்தை. அது மனுஷன் சொல்லிட்டு போறான் பாருங்க, நாங்க அதை தருவோம், நாங்கள் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்றான், நம்ம நம்பிடுறோம், ஆமாமா கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, கோடி கோடியா தர்றன்றாரு. இதை என்னால நம்ப முடியல. அப்ப என்ன பண்ணும்? நம்பவே முடியல, ஆனா நான் நம்ப போறேன். அன்னைக்கு ஈசாக்க உடுப்பேன்னு ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது நம்பவே முடியல, ஆனா தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அத போல நான் இன்னைக்கு செய்ய போறேன். சரி, ஓகே. ஆதியாகமம் 13 பாத்தீங்கன்னா இப்போ எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு சில காரியங்கள், அதாவது இந்த 100 மடங்கு, அதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு சொல்ல போறேன். ஆதியாகமம் 13:10 ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். எதுக்காக இதை நான் வாசிக்கிறேன்னா, இப்போ போய் இந்த ஈசாக்கு இருக்கிற அந்த இடம், அந்த எகிப்து வழியா போறாரு, அந்த இடத்துக்கு போய் இருக்கிற அந்த இடம் ரொம்ப செழிப்பான இடம், அதாவது ஒரு நல்ல இடம். அந்த இடத்துல வர்ற அந்த ஹார்வெஸ்ட் அதை காட்டிலும் நம்மளுக்கு வர்ற அறுவடை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அவனுக்கு கடினமான இருக்கிற இடத்துல ஆண்டவர் அவனுக்கு எப்படி தராரு அப்படின்றதான் சொல்ல வரேன். ஆதியாகமம் 13:10 பாத்தீங்கன்னா, லோத்து காலத்துல ஆபிரகாம் லோத்து இருக்கும் போது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அதாவது 2 பேருக்கும் பிரச்சனை வருது. சொந்தக்காரனுங்க தான், ஆபிரகாம் லோத்து சொந்தக்காரனுங்க. ஆனா இந்த ஆடு மாடு மேய்க்கிற இந்த மேய்ப்பர் மத்தியில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஆபிரகாம் மாடு, அது லோத்து மாடு, அப்படி பிரச்சனை வந்தோம்னா ஆபிரகாம் சொல்றான், நீங்க நானும் சொந்தக்காரன், நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், உனக்கு எங்க போகணுமோ நீ போ அப்படின்னு சொன்ன உடனே லோத்து பார்த்துட்டு சொல்றாரு, யோர்தானுக்கு நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அப்படியே பாக்குறான், ரொம்ப ஜோரா இருக்குதே, பச்சை பசேல்னு இருக்குதே. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்போ நம்ம ஈசாக்கு போறார்ல, அந்த இடம் தான் சோவார். அந்த இடத்தை பத்தி வேதம் என்ன வர்ணிக்குதுன்னா, ஏதேன் தோட்டத்தை போல மிகவும் வலிமை உள்ளதாக இருந்துச்சு. அதான் சொல்றாரு. அப்போ இங்க ஒரு கமெண்ட்ரி, இங்க ஒரு இது சொல்றாங்க, ஒரு மூட்டை நெல்லு போட்டா நார்மலா 30 மூட்டை 40 மூட்டை வர்றது ஓகே, ஃபைன். ஆனா இந்த சோவான்ல விதைச்சான்னா ஒரு விவசாயி 70 மூட்டை நெல் வருமா. புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா இது எப்படிப்பட்ட இடம்? ரொம்ப பசுமையான இடம், வளமையான இடம். நார்மலான ஊர்ல எவ்வளவு வருதான்? ஆமா, ஒரு 30-40 வருது. இந்த சோவானை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சோவானை பற்றி கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் ரொம்ப செழிப்பா இருக்குது. இந்த இடம் செழிப்புன்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றாங்கல்ல, அதுவே எவ்வளவு தருமா? 70 தான் தருது. ஒரு நெல்லு போட்டா 70 நெல், ஒரு மூட்டை நெல்லு போட்டா 70 நெல். வேதத்துல எப்ரோனை குறித்து போடப்பட்டிருக்கு. தேவனுடைய அந்த ஊர்ல, இஸ்ரவேல் தேசத்துல எப்ரோன், அது எப்படிப்பட்ட தேசம்னா கல்லும் மணலுமா இருக்குது. ஆனா மற்ற வெளியில இருக்கிற, அதாவது இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிறத காட்டிலும்
7 மடங்கு ஜாஸ்தியா இருக்குமா. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் வந்து பல காரியங்கள்ல ரொம்ப டெக்னாலஜிலயும் சரி, அக்ரிகல்ச்சர்லயும் ரொம்ப டாப்ல இருக்காங்க. வேதமா இருந்த காலத்துல இஸ்ரவேல்ல மற்ற ஊர்களை காட்டிலும் இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றார்? பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசம். எப்படின்னா 8 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்களாம். நம்ம எப்படி பண்றோம்? இப்படி தூக்குறோம் பாருங்க. கடைக்கு போயிட்டு ஃப்ரூட் ஷாப்ல போய் கொலை இப்படி தூக்குறோம் பாருங்க. அது மாதிரி ஒரு திராட்சை கொலை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்துக்கிறாங்க? 8 பேர் பிடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தேசம் இது. வெளியில நார்மல்னா 30-40 மூட்டை. சோவான் ரொம்ப செழிப்பு, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க. இத மாதிரி பரலோகம் மாதிரி ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதுன்னா 70 மூட்டை. இங்க எப்ரோன்ல வெளியில இருக்கிறத காட்டிலும் 7 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அது எங்கேயோ ஒரு இடத்துல 10 மூட்டை போடுறோன்னா இங்க கூட இருக்கும். அங்க 70 மூட்டைனா இங்க 490 மூட்டை. புரிஞ்சுதுங்களா? இது வந்து நான் இப்ப பேசுறது எல்லாமே 100 டைம்ஸ் இல்ல, நார்மலா இருக்கிறது. நார்மலா ஒரு விவசாயி விதைச்சானா எத்தனை மூட்டை வருது? 30 இல்ல 40. கவனிக்கிறீங்கல்ல? நார்மலா ஒருத்தன் ஒரு மூட்டை போட்டானா எவ்வளவு வருது? 30-40. சோவான்ல என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப வளமையான ஊருங்க, 70 மூட்டை வரும்னு சொல்றாங்க. சரி, ஓகே, 70 மூட்டை. எப்ரோன்ல வெளியில இருக்கிற சோவான் எகிப்தெல்லாம் காட்டிலும் 7 மடங்கு ஜாஸ்தி. அப்ப 7 7 49 ஆயிடுச்சுல. 490 மூட்டை. ஒரு மூட்டை நெல்லுக்கு எவ்வளவு வருதான்? சொல்லுங்க, ஒரு மூட்டை நெல்லுக்கு எவ்வளவு வருதான்? 490 மூட்டை நெல்லு வருதான். இதுவே போதும். ஆனா நம்ம ஆண்டவர் ஈசாக்குக்கு என்ன பண்ணார்னா 100 மடங்கு கொடுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? 490 × 100 49,000 மூட்டை வருது. அதாவது இது வந்து ஒரு பயங்கரமான கமெண்ட்ரி. நீங்க வந்து இப்போ நான் சொன்னதை சும்மா ஏதோ நம்புறதோ சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்களே போய் நம்ம கூகுள்லயே நீங்க போயிட்டு ஜூடை கமெண்ட்ரின்னு இருக்கு, தோரான்னு இருக்கு, ஆதியாகமம், யாத்ரான், லேவியரம், என்ன உபாகம், இதை பத்தி கமெண்ட்ரி இருக்கு. ஜூவிஷ் கமெண்ட்ரி, யூதர்களுடைய அந்த கமெண்ட்ரி. அதுல போய் வாசித்தீங்கன்னா இப்ப நான் சொன்னது இருக்கு. சரிங்களா? எப்ரோன்ல 7 மடங்கு. அப்படியே கணக்கு போட்டீங்கன்னா ஈசாக்கு போட்டீங்கன்னா ஒரு மூட்டை போட்டதுக்கு 49,000 மூட்டை நெல் அறுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வசனம் போட்டிருக்குது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஒருவேளை என்ன ஆயிருக்கணும்னா, ஒரு நெல் மணி, அதாவது ஒரு நெல்லை விதைச்ச உடனே அப்படியே அந்த வருது பார்த்தீங்களா ஹார்வெஸ்ட், அதுல இவங்க பண்ணும்போது சில மணிக்கெல்லாம் உடஞ்சிருக்கும், சிலது பழசா இருக்கும், சிலது வேஸ்ட் ஆகும். ஆனா ஈசாக்குக்கு வேஸ்ட் ஆயிருக்காது, எல்லாமே பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒருத்த வேலைக்காரன் உட்காந்து பயங்கரமான அறுவடையை பண்ணி வீட்டுக்கு போயிட்டு காலைல தூங்கி திருப்பி வரும்போது ஒருவேளை ஆண்டவர் அதை திரும்ப விளைய பண்ணியிருப்பார். இப்பதாங்க எடுத்தோம், அறுவடை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம், வந்து நாளைக்கு போய் பார்க்கறோம் திருப்பி அது விளைஞ்சிருக்குது. அப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டூ மச்சா இருந்துச்சு. அதாவது ஒரு மூட்டை நெல்லுக்கு 49,000 மூட்டை வரணும்னா இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தானியங்களால அவன் பெருகப்பட்டான். சரி, ஏன் வந்து ஆண்டவர் தானியத்தை பெருக பண்ணினார்? உனக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா போட்டிருக்குது, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அப்புறம் பாத்தீங்கன்னா தானியம் தான் ரொம்ப டூ மச் அவனுக்கு. அதெல்லாம் வித்துதான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார் அவரு. வெள்ளி பொண்ணெல்லாம் பத்தி ஏன் போடல அப்படின்னா, அந்த எகிப்துல ஏற்கனவே அவன் வெள்ளி பொண்ணெல்லாம் நிறைய வச்சிருக்கான். இப்ப இவனுகிட்ட போயிட்டு நீங்க வெள்ளி பொண்ணை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அவன் பாக்குறது எப்படின்னா, ஆடு மாடு தான் அவனுக்கு வந்து வெல்த்தே. அங்க இருக்கிறவன், சுத்தி இருக்கிறவன் எப்படி பாக்குறான்? நீ நிறைய ஆடு மாடு வச்சிருக்கியா, உன் நிலத்துல நிறைய அறுவடை வருதா, நீ தான் பெரிய ஆள். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஊர்ல உன்னை எதை வச்சா பெரிய ஆள் நினைக்கிறாரோ அதை நான் செய்யறேன். ஆண்டவர் சொல்ற, ஆடு மாடு பெருகணுமா, நான் பெருக வைக்கிறேன். அதனாலதான் ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள் ஆயிரமா உண்டாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது?
இவன் விளைய வைக்கிறது எல்லாம் என்ன பண்ணுது? பயங்கரமாக விளைகிறது. 49,000 பண்ண என்ன ஆகுது? பெருகுது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இத கொஞ்சம் அப்படியே தியானிங்க. ஆதியாகமம் 26ல ஆண்டவரே அந்த ஈசாக்குக்கு ஒரே ஒரு மூட்டை நெல்லுக்கு 49,000 மூட்டை நெல்லை கொடுத்த தெய்வமே சோத்திரம் அப்படின்னு ஜெபத்தை ஆரம்பிங்க. இல்ல இதை தவிர வேற வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரிலாம் நடக்காம அவன் பெரிய ஆளா ஆக முடியாது. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம வேலைக்கு போறோம்ல, நம்மளுக்கு டபுள் சேலரி வந்தாலே பெரிய விஷயம். கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? ஒரு 50,000 ரூபா அவன் சம்பளம் கொடுக்குறான்னா, திடீர்னு அவன் எவ்வளவு பர்சன்ட் ஏத்துவான்? 10% ஏத்தினாலே பெரிய சாதனைகள். நியூஸ் பேப்பரை போடுவாங்க, 10% ஏற்றி விட்டார்கள் சம்பளம் எல்லாருக்கும் அப்படின்னா, அதுவே பெரிய சாதனை. நம்ம பேசுறது 100%னா அவன் ரொம்ப டூ மச், டபுள். ஐயோ எப்படி எவ்வளோ டூ மச். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. நீங்க அந்த கணக்கெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் போட்டீங்கன்னா மைண்ட் சின்னதாயிரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்போம். இது எவ்வளவு பெருகும்? அடுத்த வருஷம் 1,00,000 ஆகுமா? அது அப்படியே டபுள் ஆக்குவானுங்களா சம்பளம்? 5,000 10,000 போட்டு அவன் ஏத்திட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். அதுக்குள்ள இந்த விலைவாசிலாம் அதுவும் ஏறிட்டே வரும். இப்போ 20 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க, உங்க சம்பளம் 70,000க்குள்ள அவன் 120 130 போய் நிப்பாட்டுருவான். இப்ப இவனும் ஏத்த எப்படி எங்க போயிட்டு இருக்குது? இதெல்லாம் யோசிக்காதீங்க. 100 மடங்கை தரக்கூடிய தேவனை பாருங்க. ஒரே ஒரு மூட்டை நெல்லு 49,000 மூட்டையாக மாறினது. தான் அற்புதம், தான் அதிசயம். இதுதான் தேவனால் யோசிக்க முடியும். இப்ப நம்ம பாருங்க, இப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னாதான் ஏன் வியந்து போனார்கள். ஏன் திடீர்னு ஒரு ராஜா ஓடி போன்னு சொல்றான்? ஒரு 1000 ஆடை பார்த்து அவனுக்கு பயந்துருவானுங்களா? நம்ம ஆட்டு தொட்டிலே 1000 ஆடு இருக்குங்க. சென்னை பட்டணத்தில் எத்தனை ஆடு அடிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும்? ஏகப்பட்ட ஆடு. கோழி, அது ஆயிரக்கணக்கான கோழி அடிக்கப்படுறாங்க. அம்பத்தூர்லயே பல 1000 கோழி அடிக்கிறாங்க ஹோட்டலுக்கு. ஆளுக்கு ஒரு கோழின்னு கணக்கு பண்ண கூட எத்தனை குடும்பங்கள் இருக்குது நம்ம ஊர்ல. அப்ப அதுக்கெல்லாம் ராஜா பயப்படலைங்க, அதெல்லாம் பார்க்கல. இந்த 49,000 மூட்டை அவனால யோசிக்க முடியல. நான் சொல்றது ஒரு மூட்டைக்கு, ஒரே ஒரு மூட்டைக்கு 49,000. அவன் ஒரு 1000 மூட்டை விதைச்சிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ வந்திருக்கும். அதனாலதான் நம்ம ஆபிரகாமுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் நாங்க போட்டிருக்க பாருங்க, அநேக பணிவிடைக்காரர்கள். இங்க இன்னொன்னு வாசிக்கிறேன் பாருங்களேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்கு. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல 26:13 பாத்தீங்கன்னா, ஐசக் had many servants. அதாவது அவங்க சொல்ல வராங்க, எப்படி சொல்ல வராங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்க வேலைக்காரங்க. ஏன்னா ஆடை பார்க்கணும், மாடை பார்க்கணும், அப்புறம் போய் அறுவடை பண்ணணும். எவ்வளோ டூ மச்சா அறுவடை வருது. இதெல்லாம் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? இயேசுவுக்கு ஒப்பனையாக புதிய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஈசாக்குக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது சாதா ஈசாக்கு ஜீவன் இல்ல, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறது இயேசுவின் ஜீவன். பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், எல்லா கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் வேதனை எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், இரத்த கோட்டைக்குள்ளே மறைவாயிருக்கிறோம், இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், பிதாவோட நேரடியா பேசுகிறதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு ஈசாக்கை விட ஜாஸ்தியா தான் வரணும். நம்மளுடைய பேஸ் 49,000, 100 மடங்குனா மற்றவங்களுக்கு நார்மலா நடக்கிறதுல நம்மளுக்கு 100 டைம்ஸ். எங்கேயாவது பாருங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, அதான் அவன் நல்லா இருக்கானா, அதை விட 100 டைம்ஸ் நான் ஜாஸ்தியா இருப்பேன். அதாவது இந்த உலகத்துல சொல்றேன், 10 கோடி வச்சிருந்தா நல்ல போதும் சார், ஒரு 2 கோடி வீடு வாங்கிடலாம், ஒரு 2 கோடி காரை வாங்கிடலாம், 2 கோடி இடத்த வச்சுக்கலாம், மீதி ஒரு 5 கோடியை வச்சுக்கலாம், அப்படியே சும்மா வச்சுக்கலாம் அப்படி சொல்றான்னா, நம்மளுக்கு into 100. இல்ல இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குங்க, இதெல்லாம் சும்மா கதை சொல்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்குது வேதத்துல. எது காட்டுங்க, ஏதாவது நார்மலா நீங்க நம்புற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, ஒரு சம்பவம் காட்டுங்க பார்ப்போம். செங்கடல் பளந்தது எங்கேயாவது கேட்டிப்பட்டி நேற்று நியூஸ்ல சொன்னாங்களா? போய் கொண்டிருந்தோம், பீச் அப்படியே பளந்தது.
இல்ல. நேத்து அப்படியே மெரினா பீச் பக்கம் ஒருத்தர் வந்து விழுந்திருக்கிறார். அந்த வேல் வந்து கக்கி இருக்குது. அதுவும் கேட்கல. உட்கார்ந்து கொண்டே இருந்தார்கள், பாடிக்கொண்டே இருந்தார்கள், பில்டிங் எல்லாம் விழுந்தது. அதையும் கேட்கல. இல்ல, இந்த வேதத்துல இருக்கிறது எது நார்மலா இருக்குன்னு நீங்க சொல்லுங்களேன். வானத்திலிருந்து மன்னா வந்தது. உங்க வீட்டுல வந்து விழுந்துச்சா நேத்து? இல்ல. இந்த வேதத்துல இருக்கிறது எதையுமே நீங்க நம்ப முடியாது. இயற்கை கண்களிலே, காதுகளிலே. இதை நம்புவதற்கு விசுவாசம் வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேதத்துல எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாத பெரிய மகத்தான காரியங்களை நான் உனக்கு செய்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வேதத்துல இருக்கிறத நான் திருப்பி செய்யறேன். வேணும்னா இதுல எழுதாததை கூட நான் உனக்கு செய்யறேன். இல்லைங்க, என் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, மாறவே ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டுங்கிறான், முடியவே வாய்ப்பே இல்லை. யோபோடியா ஒரே நாள்ல எல்லா பிள்ளையும் காலி, ஆடு காலி, மாடு காலி, வீடு காலி, எல்லாம் காலி, உளுந்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, அப்படியே டபுளா நான் தரேன் பார். அப்படியே டபுள். 1000 ஆடு போச்சுன்னா இப்ப பார்த்தா 2000 ஆடு வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? எங்க இருந்து ஓட்டிட்டு வந்தாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்துச்சா? அவ்வளவுதான். இப்ப நீங்க கூட யோசிக்க கூடாது, புரியுதுங்களா? இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா? இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி தெரியுமா? உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யும் நான் சொல்றேன். ஏன்னா என் மைண்ட் அப்படிதான் வேலை செய்யும். நம்ம மனிதர்கள் தானே. எப்படி நடக்கும்? இத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எப்படி நடக்கும் இது? எல்லாம் சொல்றீங்க, ஓகே, 100 மடங்கு 490,000 மூட்டை கூட வரட்டும். எப்படி எனக்கு நடக்கும்? இதனுடைய அழகு என்னன்னா, அதுதான் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நீங்க இங்க கீழே இறங்கி போறப்ப கூட நடக்கலாம், வீட்டை போய் திறக்கிறப்ப நடக்கலாம், நாளைக்கு காலையில நடக்கலாம், நடு ராத்திரி நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம். ஆனா நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா நடக்கும். எல்லாம் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் நம்புகிறேன். ஆமா, இங்க பாருங்களேன். இப்போ நான் இவ்வளவு சொல்றேன். மரியாள் வந்து ஆக்சுவலா வந்து வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரியாளுக்கு வந்து இல்ல 13ல இருந்து 15க்குள்ளதான் வயசே இருந்திருக்கும். இயேசுடைய தாய் சொல்றேன். 20 வயசு 30 வயசுலாம் கிடையாது. மரியாளுக்கு எவ்வளவு வயசு? 13ல இருந்து 15க்குள்ளதான் அவங்க வயசே. அப்படிப்பட்ட ஒரு சிறு பெண் இடத்துல திடீர்னு தேவதூதன் தோண்டி, உனக்கு ஒரு குமாரன் வரப்போகுது, இம்மானுவேல் என்ற பெண்ணா? கரெக்ட். இதெல்லாம் எப்படி நடக்கும்? கல்யாணமே ஆகலையே. உடனே அவரு அதுக்கு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பலன் வரும், உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும் எல்லாம் சொன்ன உடனே உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். எப்படி நடக்கும் தெரியல, சொல்றாரு, நடக்கும், அப்படியே நடக்கும். அவ்வளவுதான். அந்த நேரத்தில் இயேசு உள்ள வந்தார். அது மாதிரிதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கலாம். அது எப்படி அப்படி வரும், எது இப்படி வரும், என் வேலை இப்படி இருக்கு, என் சம்பளம் இவ்வளவு இருக்கு, எனக்கு தாளந்து இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அது இல்லை, இதுதான் உங்களுக்கு எல்லாம் ஓடும். நான் சொல்றேன், அன்னைக்கு ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானது போல நானும் வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாவே. அவ்வளவுதான். ஆமேன், ஆமேன். அவ்வளவுதான். இதை நான் நம்புறேன், இந்த வசனத்தை நம்புறேன். ஆதியாகமம் 26 நான் நம்புறேன். இல்ல, நீங்க இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னா அதை கிழிச்சு போட்டுருவான். போ, அது எதுக்கு எழுதி வச்சுட்டு? ஈசாக்கு நடந்தது எனக்கு எதுக்குங்க? ஆபிரகாமுக்கு நடந்துச்சான், ஈசாக்கு நடந்துச்சான், யாக்கோபுக்கு நடந்துச்சான், ஏசாயாக்கு நடந்துச்சான், எரேமியாக்கு நடந்துச்சான், தாவீதுக்கு நடந்துச்சு, சாலமோனு, அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இது எனக்கு எதுக்கு? இது எனக்கு எதுக்கு தெரியுமா எழுதியிருக்கு? எனக்கும் நடக்கும்ன்றதுக்காக எழுதியிருக்கு. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு. எடுத்துக்கோங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். சரி, இப்போ இந்த காரியம் நடந்ததற்கு நிலமும் காரணம் கிடையாது, விதையும் காரணம் கிடையாது. அதுதான் புரிஞ்சுக்கணும். நாம் போய் விதைக்கிறதுனாலையும் கிடையாது, நல்ல நிலமா பார்த்து உரம் போடுறதும் காரணம் கிடையாது. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது, அதுதான் போட்டிருக்கு பாருங்க, அவனை ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சத்தமா சொல்ல போறோம், ஆசீர்வதித்ததினால். திருப்பி சொல்லுங்க, ஆசீர்வதித்ததினால். திருப்பி ஆசீர்வதித்ததினால். அப்போ அந்த 100 மடங்கு வந்ததுக்கு 49,000 மூட்டை ஒரு மூட்டை மாறுறதுக்கு காரணம் என்னது? ஆசீர்வாதம்.
நிலம் இல்ல, விதை இல்ல, ஈசாக்கு இல்ல, ரெபேக்காள் இல்ல, வேலைக்காரன் கிடையாது, ராஜா கிடையாது, எதுவுமே காரணம் கிடையாது. ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தபடினால் ஒரு மூட்டை நெல்லு 49,000 மூட்டையா வருது. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வேலை செஞ்சா இவருக்கு வந்ததும் உங்களுக்கு வரும். அது பட்சமே கிடையாது. நம்ம ஈசா கூட எந்த லெவல சொல்ல போனா ஈசா கூட நம்ம சுப்பீரியர். ஈசாக்கை விட நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா இயேசுலாம் இல்ல, அப்போ பரிசுத்த ஆவி இல்ல, அப்பான்லாம் கூப்பிட முடியாது, ரத்தம் சிந்தப்படல. ஆனா இன்னைக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், பெரிதாக எண்ணுங்கள். இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க, இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது யோசிக்காதீங்க. ஒருவேளை இன்னைக்கு காசு இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு, அதை யோசிக்காதீங்க. ஈசாக்கை ஐஸ்வர்யனாக்கி பெரியவனாக்கி வர வர விருத்தி அடைந்து அவனை மகா பெரியவனாக்கின அதே தேவன், அதே ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. இது உங்களை பெரியவனாக்கும். ஈசாக்கு இருந்த அன்னைக்கு இருந்த கோல் வேற. அவனுக்கு இருந்த கோல் எல்லாம் அன்னைக்கு அவனை பெரியசா பந்தாவா காட்டணும். புரியுதா? ஆண்டவருக்கு என்ன நோக்கம்? ஈசாக்க ஃபுல் ஃபோக்கஸ் அடிக்கணும், லைட் அடிக்கணும், ஷோகேஸ்ல வைக்கணும், பெரிய ஆளை காட்டணும். உலகத்திலேயே பெரிய ஆள் யாரு? ஈசாக். இத காட்டுறதுக்காக அவனை பெரிய ஆளாக்கி விடுறாரு. ஓகே ஃபைன். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த நோக்கம் இருக்குது, அதோட கூட இன்னொரு நோக்கம் இருக்கிறது. நம் வாழ்க்கையின் மூலமாக இயேசு வெளிப்பட வேண்டும். புரியுதுங்களா? வெறுமனே இப்ப ஈசாக்க ஒரு போக்கஸ் பண்ணி காட்டி என்ன அர்த்தம்? கடைசியில இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறாரு, யெகோவா தேவன் இருக்கிறாரு. கூப்பிட்டிருப்பாரு ஆபிரகாம், இங்க வா, உன் பேர் என்ன? அவன் ஏதோ சொன்னான் ஒரு பேர். இனிமேலு உன் பேர் என்ன தெரியுமா? எலியேசர். என்ன ஆண்டவர் ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாம்னு மாத்தினா இருப்பார். உன் பேர் இன்னைக்கு எலியேசர்னு வைக்கிறான். அவன் சொல்றான் அப்படியே ஆகட்டும். ஏன்னா அவன் பாக்குறான் ஏராளமான ஆடு மாடு ஓட்டம் கழுது எல்லாம் இருக்குது. வீட்டுல ஒருத்தனை கூப்பிட்டு உன் பேர் என்னது? எலியேசர். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த யெகோவா தேவனை வணங்க போறோம். ஓகே சார் வணங்கிடுவோம் அப்படின்றான். ஏன் தெரியுமா? பொருட்கள் பேசுகிறது. வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 1000 ஆடை கொடுத்துட்டு இருப்பாரு. இவன் அந்த நீ ஒரு 10 ஆளை வேலைக்காரனை வச்சுக்கோ, நீ ஒரு 1000 ஆடை வச்சுக்கோ, மாடை வச்சுக்கோ. அந்த மாதிரி ஆபிரகாம் ஏற்கனவே பெரிய ஆளா இருக்கிறாரு. அவனுடைய மகன் ஈசாக்கு பெரிய ஆள் தான், அதுல இதுவே கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல இருந்து 100 மடங்குனா நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனைக்கு கூட யோசிக்க முடியல. அவ்வளவு பெரிய ஆளா ஆக்கி விட்டுருக்கிறார். இத செஞ்சது என்னதுன்னா ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக உங்க மேல வந்து படித்திருக்கிறது. 15 பாருங்க, அடுத்து 15. அப்போ 3 விஷயம் சரிங்களா? 3 விஷயம் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து வழி நடத்துகிறார். ஈசாக்க வழி நடத்தினார். பஞ்சகாலம்பா, நீ இந்த இடதேசத்துல இருப்பா, விதைப்பா அப்படின்னு சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, ஈசாக்கு தப்பு பண்றார், தவறு செய்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல, பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டார், பொய் சொல்றாரு, என்ன பண்றது தெரியல. ஆனா தேவன் நேரடியா ராஜா கிட்ட வந்து அபிமெலேக்கு கிட்ட வந்து ப்ராப்ளம சால்வ் பண்ணி கொடுக்கிறாரு. ராஜா கிட்ட போய் ப்ராப்ளம சால்வ் பண்றாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை ஃபர்ஸ்ட் காப்பாத்துறாரு, நம்மளை கைட் பண்றாரு, நடத்துறாரு. ஒருவேளை தவறான பாதையில போனா கூட திருப்பி நம்மளை சரியான பாதையில வாழ்றதுக்கு, நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லாத்தையும் செய்யறாரு. இப்ப அது விட்டாலே போதும், 2 விஷயம் செஞ்சாலே போதும் எனக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படிலாம் விட முடியாது. 3வது, இருக்கிறதுல உனக்கு அப்படியே 100 மடங்கு ஆக்குறேன். உன்கிட்ட இருக்குல்ல, அதை அப்படியே நான் என்ன பண்றேன்? 100 மடங்கு ஆக்குறேன். அதான் பார்த்தோம். சரி, அது 3 விஷயம் பார்த்திருக்கோம். இப்போ இதுவே ரொம்ப டூ மச் தான். இப்ப 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 15ல தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 16ல பாத்தீங்கன்னா, ஈசாக்கு கிட்ட வந்து அபிமெலேக்கு சொல்றாரு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனா இருக்கிறாய் என்றான்.
எங்களைன்னு சொல்றாரு. எங்களைன்னா யார் அர்த்தம்? நானு, என் மந்திரி, என் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சேர்த்தா கூட உன் சொத்துக்கு வராது. ஊர்ல இருக்கிறவன் சொத்து எல்லாத்தையும் சேர்த்து, ஊர்ல இருக்கிறவன் ஆடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் உன் ஆட்டுக்கு ஈக்குவலா வராது. அவ்வளோ டீப் இந்த வார்த்தை. 10 பேர் சேர்ந்து 10,000 ஆடு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ராஜா 10 பேரை கூப்பிட்டு இந்த பக்கம் நிப்பாட்டிட்டு, ஓகேப்பா நீ எப்பயும் என் பக்கத்துல இரு, ஈசாக் அங்க இருக்கான், இப்ப 10,000 ஆடு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பலத்தவங்களா காட்டிக்கலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. அவன் 10 கோடி வச்சிருக்கான், அவன் 10,000 வச்சிருக்கான். பக்கத்துல டச்சே பண்ண முடியாது. இந்த ஊர்ல இருக்கிறவன் அவ்வளோ சொத்தையும் சேர்த்து இந்த பக்கம் நிப்பாட்டினாலும், அந்த பக்கம் ஈசாக்கு சொத்தை நிப்பாட்டினா, ஆடு மாடுகளாம் நிப்பாட்டினா ஈசாக்கு தான் ஜாஸ்தி. யோசிக்க முடியுதுங்களா? ரொம்ப டூ மச்சா தானே இருக்கு. ஆமா, டூ மச்சா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கிறாரே. அவருக்கு பண்ணியிருக்கிறார்னா எனக்கும் பண்ணுவார். இல்ல அதெல்லாம் எப்படி? அது இப்ப பில் கேட்ஸ், அவரு இலான் மஸ்க், அவரெல்லாம் விட்டுருங்க. இந்த வசனத்துல ஆண்டவர் எனக்கு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தில் என்னை பெரியவனாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு வேணுங்க, யாராவது ஒருத்தர் வேணும், எடுத்து எந்திரிச்சு தேசத்துல பெரியவன் ஆக்கும்னு யாராவது கேட்கணும், இல்ல விசுவாசிக்கணும், யாராவது சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் பெரியது, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லணும். நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். உங்க சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்காதீங்க. ஈசா கிட்ட கேட்டாரு, ஆமா 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 இது எடுத்துட்டு வாப்பா, பாஸ்புக் எடுத்துட்டு வா சொன்னாரா ஈசா கிட்ட? உன் பாஸ்புக் எடுத்துட்டு வா, போறோம் போ. இப்ப எத்தனை நாடு வச்சிருக்க? 4 தான் இருக்குது, அதுலயும் ஒண்ணு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படிலாம் சொன்னாரா? அதெல்லாம் கேட்கவே இல்லை. எத்தனை மூட்டை வச்சிருக்க? நிலம் வேற தண்ணி பாய்ச்சல, தண்ணி எங்க இருந்து விடுறது? வேலைக்காரன் இருக்கானா? இங்க ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் எல்லாத்த காட்டிலும் பெரியது, எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அதெல்லாம் பார்க்காதீங்க, பேங்க் அக்கௌண்ட போய் பார்க்காதீங்க, சோர்வாயிரும். ஒரு பெரிய தேவ மனுஷர் சொல்றாரு, ரொம்ப பெரிய தேவ மனுஷன். அவனுக்குன்னா 1400 ஏக்கர்ல பைபிள் காலேஜ், சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டே இருக்குது அவங்க சர்ச்சில். நம்ம கார் பார்க்கிங் வச்சிருக்கிற மாதிரி அவங்க ஏர்போர்ட்டே வச்சிருக்காங்க, பிளைட் வந்து இறங்குறதுக்கு. 1400 ஏக்கர். அவர் சொல்றாரு, ஆண்டவர் இது வரைக்கும் சொன்ன எந்த ப்ராஜெக்டுக்கும் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்றார். கரெக்ட், எனக்கும் பிடிச்சிருக்குது. ஆண்டவர் ஒண்ணு சொல்லும் போது அவர் சொல்றதும் நம்ம இங்க உலகத்துல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட், நம்ம பையில இருக்கிற காசு, நம்ம வீட்டுல இருக்கிற காசுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படி இருக்காது. அப்புறம் எதுக்கு ஆண்டவர்? நம்மளே செஞ்சுட்டு போயிடலாமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரியவனாக்குகிறேன், உன்னை உயர்வாய் ஆக்குகிறேன், வர வர விருத்தி அடைவாய், மகா பெரியவனாவாய். சம்பந்தமே இல்லை ஆண்டவரே. ஆமா, அதனாலதான் நான் நம்பணும். இல்ல எனக்கு அவ்வளவு பெரிய தாளந்து இல்ல, என் தம்பி இருக்கான், இல்ல என் அக்கா இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா, அவங்களெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே, நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கரெக்ட், நீ தான் போ. ஈசாய் தாவீதுடைய அப்பா அப்படி நிக்கிறாப்புல சொல்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். தீர்க்கதரிசி வீட்டுக்கு வர்றாருன்னா ராஜா வர்ற மாதிரிங்க. அந்த காலத்துல வந்து சாமுவேல் தான் எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்கிறாரு இஸ்ரவேல் தேசத்தையே. தீர்க்கதரிசி தடாபுடான்னு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, வீட்டுல இருக்கிறவங்க வந்துட்டாங்க, அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்க, மகன்லாம் வந்துட்டாங்க. அது அப்படின்னா அபிஷேகம் பண்ண போறாங்க. இப்போ ஈசாய் நினைக்கிறாரு, யார் அப்பா? தாவீது அப்பா. அந்த பாரு சார், அவன் ஹைட்டா இருக்கான், என்ன ஹைட்டு பாரு சார், மிலிட்டரி ட்ரைனிங். அப்படின்னா வந்து நிக்கிறான். அப்படியே மிலிட்டரியில போயிட்டு வந்தேன், ஆர்மியில எல்லாம் இருந்தேன், ஓரம் போ அப்படின்ட்டாங்க. ஓரம் போயிட்டான். சரி, அடுத்து இன்னொரு பையன், அவனும் எல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கானுங்க, பயங்கரமா இருக்கானுங்க, வெயிட்டா இருக்காங்க, ஜிம் பாடி எல்லாம் கரெக்டா இருக்குது. வெளியில எல்லாம் கரெக்டா இருக்குது, ஆனா எல்லாம் ஃபெயில். எல்லாரையும் வரம் போக சொல்லிட்டாரு. சாமுவேலுக்கு இப்ப கஷ்டமாயிடுச்சு. சாமுவேல் சொல்றான், என்ன ஈசா உன் பிள்ளை அவ்வளவுதானா அப்படின்றாரு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்னொரு பையன் இருக்கான்றது. அவரு யாரு? அவரு நல்லா முடியெல்லாம் வச்சுட்டு சும்மா மியூசிக் போட்டு கிட்டார் வாசிச்சுட்டு அங்க ஆடு, ஒரு 4 ஆடு, அதை மேய்ச்சிட்டு இருக்கிறார். ராஜாக்கு தகுதி இல்ல, மிலிட்டரியில இல்ல, ஆர்மியில இல்ல, ஜிம்முக்கு போகல, பாடி பில்ட் பண்ணல, பாக்குறதுக்கு கிங் மாதிரி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான்
இவன் தான் ராஜா அபிஷேகம் பண்ண. ஆண்டவருடைய கால்குலேஷனே வேற. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம ஒண்ணும் இல்ல, நம்மளாம் டம்மி பீஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்மெல்லாம் டம்மி போல. நீங்க டம்மி கிடையாது, நீங்க தான் கரெக்டான பீஸ். ஆண்டவர் உங்களை மார்க் பண்ணி சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து விட்டார். இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க எதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தெரியுமா? ஐஸ்வர்யவான்கள் ஆய்வதற்கு, ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு. அப்ப இன்னைக்கு ஈசாக்கு அவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டு என்ன பண்ணி இருக்கிறாரு? தெரிந்தெடுத்து இருக்கிறார். 18 பாருங்களேன். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவர்களுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சரி, இங்க பாருங்களேன். இப்போ இதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். இப்ப அந்த காலத்துல ஆபிரகாம் இருந்த காலத்திலே ஆபிரகாம் ரொம்ப பெரிய ஆளா இருந்ததுக்கு மிகப்பெரிய நோக்கம் வந்து இந்த தண்ணி தான். கரெக்டா? ஆடு மாடுக்கு முக்கியமானது என்னது? தண்ணி. அப்புறம் அதுங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடை விளைய வைக்கிறதுக்கும் தண்ணி. அப்ப இந்த தண்ணின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஆபிரகாம் வந்து அவர் இருக்கிற இடத்துல தோன்றாரு, துறவை தோன்றாரு, கிணற தோன்றாரு, வெட்டுறாரு, தண்ணி வருது. அதுவே பெரிய ஆசீர்வாதம். தோண்டா தண்ணி வரலன்னா என்ன பண்றது? இந்த காலத்துல இருக்கிற மாதிரி சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அப்ப அதை தோன்றதே பெரிய விஷயம். அப்ப அதுல தண்ணி வருகிறது, ஊற்று வருகிறது. அது மூலமா ஆபிரகாம் ரொம்ப நல்லா இருக்காரு. அதுக்கெல்லாம் பேர் வச்சு எல்லாம் இருக்கு. இப்போ ஆபிரகாம் அந்த பக்கம் போயிட்டாரு. ஆபிரகாம் இல்லைன்னு ஒண்ணு திருடன் பிசாசு என்ன பண்றான் பாத்தீங்களா? ஆபிரகாமுடைய துறவு எல்லாத்திலையும் மண்ணை போட்டானுங்க. சும்மா லைட்டா கேப் கிடைச்சாலே பிசாசு வந்து உட்காந்துருவான். உங்க வாழ்க்கையில நீங்க லைட்டா இப்படி அசைஞ்சிங்கன்னா உள்ள அப்படியே பூந்துருவான். நாசமாக்கி விட்டுருவான், எடுத்து விட்டுருவான், சந்தோஷத்தை கலைச்சு விட்டுருவான், வீட்டுல எதையாவது பிரச்சனையை கொண்டு வந்துருவான், எதையாவது பண்ணி வச்சிருவான். ஆபிரகாமுடைய துறவே, ஆபிரகாமுடைய பெருசு யார் இருக்காங்களா? ஆபிரகாமும் போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? அது ஆசீர்வதிக்கப்பட்ட துறவு. அந்த துறவழியா மண்ணு போடுறான். மண்ணு எதுக்கு தெரியுமா? சமம். எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா சாபத்துக்கும், எல்லா நஷ்டத்துக்கும், எல்லா துன்பத்துக்கும் சமம். நல்லா இருக்கிற துறவை, நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கிற துறவுல இந்த பிசாசு நஷ்டத்தை உண்டாக்குறான். ஆனா ஈசாக்கு வராரு பாருங்க, the perfect sacrifice. பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு பழுதற்ற பலியாக ஒப்பிடப்பட்டிருக்கிற, இயேசுவாக ஒப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஈசாக்கு வந்து ஆபிரகாம் தோண்டின அதே துறவை திரும்ப வெட்டி திரும்ப அவனுக்கு வச்ச பேரை திருப்பி வைக்கிறார். இவன் தோண்டுனா தண்ணி திரும்ப வருது. அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க முன்னாடி எப்பயோ செஞ்சது அத மண்ணு வாரி போட்டு அத உங்க வாழ்க்கையே உருப்படாத மாதிரி பண்ணி வச்சிருந்தாலும் அந்த துறவு எல்லாம் திரும்ப திறக்கிறது. அந்த இதுல இருந்து திருப்பி தண்ணி வருது, ஆசீர்வாத தண்ணி. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எதையும் அவன் நஷ்டப்படுத்திட்டானா? காசு இலக்க வச்சிட்டானா? இல்ல ப்ரொமோஷனை கட் பண்ணி விட்டானா? இல்ல செய்யற வேலையில எதையோ பண்ணி விட்டானா? ஏமாத்திட்டாங்களா? உங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? பிசாசு தான். உங்ககிட்ட வர வேண்டிய காசு, கையில வர்ற நாளைக்கு தர்றேன்னு சொல்ற காசை நீ பாட்டுருவான். நாளைக்கு உங்களுக்கு தரேன் சார்னு சொல்லுவாங்க. காலையில போனீங்கன்னா ஐயோ அது இப்பதாங்க வாங்கிட்டு போனாங்கன்னு. உங்களுக்கு வருகிற உதவியை கட் பண்றான், வர்ற ஆர்டரை கட் பண்றான், வர்ற ப்ரொமோஷனை கட் பண்றான், வர்ற காசை கட் பண்றான், எல்லாத்தையும் கட் பண்றான். ஆனா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. ஏன் வந்துச்சு தெரியுமா? ஈசாக்குன்னு ஒருத்தன் வந்திருக்கிறான். ஈசாக்கு இல்லாத டைம்ல மூடிட்டு போயிட்டாங்க. அவன் மண்ணு போட்டு போனவன் யாரு? ஈசாக்கு இல்லாதவ, ஆபிரகாம் இல்லாதப்ப மண்ணு மூடினவன். ஆனா ஈசாக்கு வந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டவர் வந்தார், மூடினதை திரும்பவும் தோண்டினார். ஏசேக்கு சித்துனா. இந்த வார்த்தைகளுக்கு ஏசேக்கு சித்துனான்னு இருக்குல்ல, அதுல மூல பாஷையில உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னவான்னு தெரியுமா? லிட்டரலா பிசாசு.
ஏசேக்குன்னா இந்த பிரச்சனை போராட்டம் ஃபர்ஸ்ட் இவன் தோன்றவொன்னே அவனுக்கு வந்து இது எங்க கிணறு சார், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது எங்க கிணறு அப்படின்னா சரி போ ஏசேக்கு அப்படின்னு விட்டான். ஏதோ பிரச்சனை பண்றானுங்க, நம்மளுக்கு தான் ஊருப்பட்ட ஆடு மாடு கொட்டம் இருக்குது, ஏகப்பட்ட தண்ணி இருக்கு, போன்னு ஏசேக்குன்னு விட்டான். அடுத்த தொன்ன அதுக்கும் வரான். அப்பதான் முடிவு பண்ணிட்டான் பிசாசு இது அப்படின்னு. பிசாசு இது சித்துனா அது பேர். ஆனா அதோட முடிந்தது. ஏசேக்கு சித்துனா முடிந்தது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ரெஹோபோத். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அடைப்படுவது இல்லை. நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு பிரயாசமும் வீணாவது இல்லை. இவ்வளவு நாள் அடைப்பட்டிருக்கலாம், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இவ்வளவு நாள் இல்லாம போயிட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க செஞ்சதை திருப்பி போய் செய்யுங்க. நீங்க விரும்புறத திருப்பி போய் ஆசைப்படுங்க. நீங்க விசுவாசிக்கிறத திரும்பி போய் விசுவாசிங்க. அந்த வாக்குத்தத்தங்களை திரும்பி போய் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தோடு இந்த வார்த்தையின் அதிகாரத்தோடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் பெரியவனாகி வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருப்பீர்கள், இந்த பூமியில இருப்பீர்கள். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு இல்லைங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகம் எங்கும் பிரசங்கிப்பதற்கு. உலக மக்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த பஸ்காவாகி ஆட தெரியல, பழுதற்ற பலியாகி இயேசுவை தெரியல. அவர்களுக்கு பாவங்களுக்காக அவர்களுடைய நரகத்திலிருந்து அவருடைய கஷ்டத்திலிருந்து மீட்டிருக்கிறது தெரியாது. அதை நம்ம அறிவிக்கணும். அந்த பெரிய பணி நம்மளுக்கு இருக்கிறது. அதற்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும். நம்ம நல்லா இருந்தா தான் அதை போய் செய்ய முடியும். ஆகையினால் இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்குது, இது யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் ஃபுல்லா யோசிங்க. இத 100 மடங்கு. ஒரு மூட்டை நெல்லு 49,000 மூட்டை கொடுத்தது. இதே மாதிரி என் வாழ்க்கையில செய்யும். எல்லாரும் சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுவோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வசனம் பாருங்க, யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 4:14 போட்டிருக்கு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இயேசுவே நம்மளுடைய ஊற்று, இயேசுவே நம்மளுடைய நதி, இயேசுவே நம்முடைய தண்ணீர். அன்னைக்கு ஈசாக்கு அத போனாரு, ரெகோபோத் தண்ணி வந்தது நிமித்தமாக இன்னும் பெரியவனானார். இன்றைக்கு நம்மளுடைய ஜீவ ஊற்றாக தண்ணீராக இருக்கிற இயேசு, அவரெல்லாம் ஸ்டாப்பே பண்ண முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஜீவ ஊற்று. அந்த தண்ணி இங்க இருந்து உங்க வாழ்க்கையெல்லாம் செழுமையாக்கிடும். இயேசுவே அந்த ஊற்று, இயேசுவே அந்த தண்ணீர். தாகம் உண்டாகாது, ஒரு நிறைவான வாழ்வு உண்டாகும். ஈசாக்குக்கு வந்தது ஒரு டெம்பரரி. அது வந்து அந்த டெம்பரரியா நிழலாட்டமா இருக்கிறதே அவ்வளவு டூ மச்சா இருக்கும்னா, நம்மளாம் நிரந்தரமாக இயேசுவோடு இருக்கிறவர்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நம்மளுக்கு எவ்வளவு ஜாஸ்தி. நான் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, எங்க கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஈசாக்கு வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு நம் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். மகா பெரியவர்கள் ஆவார்களாக, வர விருத்தி அடைவர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ நதி, அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர், ஆண்டவரே, தாகத்தை எப்போதும் வராமல் பார்த்து கொள்ளுகிற அந்த நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற அந்த தண்ணீர் இவளுக்குள்ள இருந்து வந்து கொண்டே இருப்பதாக, இவன் வாழ்க்கையெல்லாம் நன்மையாக மாற்றுவதாக, சுகமாய் மாற்றுவதாக, ஆரோக்கியமாய் மாற்றுவதாக. இந்த ஜீவ தண்ணீரின் அநேகருக்கு தாகத்தை தீர்க்கட்டும். இவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தாகத்தை தீர்க்கட்டும். சுற்றி உள்ளவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். சுற்றி உள்ளவர்களை நன்மை உள்ளவர்களாய் மாற்றட்டும். இவர்கள் வாழ்க்கை பலருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுவதாக. ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.